வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஐநா மனித உரிமை கவுன்சில் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வருது. சுவிட்சர்லாண்டில் வச்சு நடந்துட்டு வருது. அந்த கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை பார்த்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் வந்து சிறுபான்மையரை வந்து இவங்க துன்புறுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, மேலும் அவங்க வந்து இழிவாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை பார்த்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டு வச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா சார்பாக அனுபமா சிங்னு ஒருத்தவங்க வந்து பங்கேற்றாங்க. அவங்க தான் சொல்லியிருக்காங்க, 2023ல் ஜரன்வாலா அப்படின்ற இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அதிர்ந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிறுபான்மையராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்க சிறுபான்மையரை அவங்க எப்படி கொடுமைப்படுத்துனாங்க, எப்படி உயிரோட வச்சு கொளுத்துனாங்க, எந்தெந்த கோயிலை இடித்தாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் நடந்ததை வச்சு புட்டு புட்டு வச்சாங்க. இதை கேட்டோன்னே பாகிஸ்தான் ஏன்டா இந்த கேள்வியை கேட்டோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாயை மூடிட்டு இருந்திருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக மாலத்தீவு அதிபர் மொய்சு வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் வந்து புலம்பி தள்ளியிருக்காரு. நான் தான் இந்த நாட்டோட அதிபர், ஆனால் என்னாலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை கூட நியமிக்க முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்வாக்கை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னால் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அவங்க வந்து முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவை வந்து சாடி சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்மளே. மேலும் எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது மாலத்தீவு அதிபர் மொய்சு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, நாட்டில் உள் விவகாரங்களில் வெளிநாட்டு செல்வாக்கு உள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு. சில வெளிநாடை திருப்திப்படுத்த இங்கே இருக்கும் எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு குற்றச்சாட்டு இருக்காரு. அதாவது தனது அமைச்சரவையில் உள்ள சில உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றம் அனுமதி மறுப்பதாக அவர் வந்து குற்றச்சாட்டார். அதாவது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உறுப்பினராக மினிஸ்டர் ஆக்க போகிறாங்க. அவங்கள அமைச்சராகிறதுக்கு அதுக்கு வந்து உறுப்பினருக்கு வந்து நாங்கள் ஒப்புதல் கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்காரு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எம்டிபின்ற கட்சி, ஜனநாயக கட்சி, மாலத்தீவு ஜனநாயக கட்சி இருந்துச்சு. அது வந்து இப்போ வந்து எதிர்க்கட்சியாக இருக்குது. அந்த கட்சி வந்து நவம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. 2023 நவம்பர் வரையும் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. அதில் யாரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் முகமது சோலி அவரோட தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மொய்சு வந்து பார்த்தீங்கன்னா அதிபரானார். ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ நவம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டுன்ற ஒரு பாலிசியை வந்து அவர் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். யார் பார்த்தீங்கன்னா சோலி அவர்கள் வந்து கூறிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்தியாவோட இந்தியா தான் நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி வந்து ஒரு பாலிசியை தான் அவர் வச்சுருந்தார். இப்போ மொய்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா அவுட்டுன்ற ஒரு ஸ்டாண்டர்டு தான் நிற்கிறாரு. இதை கருத்தில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து இந்தியாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்காங்க, எங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் எதனால் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை கொண்ட நாடாளுமன்றமாக இருக்குது. அவங்க நாடாளுமன்றத்தில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்புதல் தேவைப்படுது. அந்த ஒப்புதல் வந்து அவங்க மறுக்கப்படுறாங்க அப்படின்ற காரணமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, சோலி அரசாங்கம் வந்து இந்தியாவோட கையெழுத்திட்டாங்கல்ல, அந்த கையெழுத்தை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தங்கள் நடந்துச்சுல்ல, அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முகமது மொய்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மறுஆய்வு செய்கிறாரு. இந்த ஒப்பந்தத்தெல்லாம் தொடரலாமா இல்லை கைவிட்டலாமா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மறுஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. இது அவர் எதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் போய் இப்படி வந்து புலம்பியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியில் உடனடியாக பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த நியமித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாராளுமன்றம் வந்து அதுக்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்தை தான் காமிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அவர் குற்றம் சாட்டுறாரு. இந்த பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சக்திகள் வந்து இங்கே வந்து எங்கள் மாலத்தீவில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அவர் நியமித்தது என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலாக பார்த்தீங்கன்னா அகமது உசாம்ன்றவர் வந்து நியமிச்சிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி அமைச்சராக பார்த்தீங்கன்னா அலி ஹைதரை நியமிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய விவகார அமைச்சராக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அலி சையத்னு ஒருத்தர் நியமிச்சிருக்காரு. இப்போ இந்த 3 பேரை நியமிச்சிருக்காரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எம்டிபி கட்சியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. இவங்களை வந்து நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்பே கூறிய மாதிரி அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க அந்த நாடாளுமன்றத்தில். ஸோ அதை காரணமாக தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவை வந்து இவர் வந்து மொய்சு வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே வச்ச குற்றச்சாட்டு தான். அவங்க வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து கடந்த வருடம் நடந்ததெல்லாம் வந்து இந்தியா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அனுபமா சிங் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் போன்ற மோசமான மனித உரிமை மீறல்கள் கொண்ட நாடுகள் வந்து இங்கே வந்து யாரும் பார்த்துருக்கவே முடியாது. அதே மாதிரி அது போன்ற மனித உரிமையை மீறுற நாடு வந்து இந்த மாதிரி வந்து எங்களோட இந்தியா உள்ள உள் விவகாரத்தில் வந்து இவங்க தலையிடுறது வந்து சரியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவங்க பதிலீடு கொடுத்துருக்காங்க. மேலும் அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய 3ம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒருங்கிணைந்த பகுதி.
இது வந்து 3மே வந்து இந்தியாவில் வந்து யூனியன் பிரதேசம் நாங்கள் அறிவிச்சிட்டோம், அதனால் இந்த இதை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மிகவும் துரதிர்ஷ்டமானது அப்படின்றத நாங்கள் கவனிச்சுட்டு வரோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பாகிஸ்தானை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் மனித உரிமை சாதனையை பற்றி உண்மையிலேயே பாகிஸ்தான் தான் பரிதாபம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முத்திரை குத்திருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது 2023 நடந்தது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2009, 2010, 2013, 2014 இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் என்னென்ன மனித உரிமை மீறல் நடந்ததை பற்றி அவங்க புட்டு வச்சுட்டாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆடி போயிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 2023 ஜரன்வாலான்ற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு வந்து துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் அவர் சுட்டி காட்டியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 19 சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அழிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 89 வந்து இது கிறிஸ்டியன்ஸோட வீடு வந்து இவங்க அழிச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தீக்கிரை ஆக்கப்பட்டிருக்குன்னா அதில் அந்த 89 பேரும் பார்த்தீங்கன்னா யாரும் 89 வீடு யாரும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸும் அவங்களோட பிரீஸ்டும் தான். அதில் உள்ள பாதிரியாரோட வீடு தான் பார்த்தீங்கன்னா இவங்க அழிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அந்த பாதிரியார் பார்த்தீங்கன்னா அந்த 19 சர்ச்சில் வேலை பார்த்தவங்க தான் வந்து இவங்க வந்து முழுக்க அழிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பக்கத்தில் இருந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாதி வந்து அந்த இது அழிஞ்சிருக்கு, அந்த தீக்கிரை அழிச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கரும்பு தோட்டத்தில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க நடத்தின அட்டாக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் நடந்திருக்கு. இது போன்ற அவல நிலை தான் வந்து பாகிஸ்தானில் நடந்துட்டு இருக்கு. இதில் அவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க மேலே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மனித உரிமை மீறல் அப்படின்ற சாதனை வந்து கொண்ட நாடு பாகிஸ்தான் தான். இந்த மாதிரி ஒரு சாதனைக்கு வந்து அவார்டு யாருக்கு கொடுக்குன்னு கேட்டால் நான் பாகிஸ்தான் தான் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற சம்பவங்கள் வந்து 2023 மட்டும் கிடையாது, 2009 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. கோகுரான்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 7 கிறிஸ்துவ இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட வச்சு கொண்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற சர்ச்சையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எரிச்சிருக்காங்க. இப்போ எதனால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இது போன்ற செயலெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதமாற்றம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்கான தான் பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்துவ தேவாலயத்தையும் அவங்களோட வீட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எரிச்சிடுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மக்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க எரிச்சிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த பாதிரியாராக இருக்காங்களா அவங்கள தான் பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட்டே பண்ணுறாங்க. அதே போல் சம்பவம் பார்த்தீங்கன்னா 2010 பார்த்தீங்கன்னா வரிஸ்புரா ஃபைசலாபாத்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியன்ஸோட சர்ச்சையும் அவங்க வீட்டையும் வந்து அடுத்து எரிச்சிட்டாங்க. அது போல் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டாங்க. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிறுபான்மையினர் அவங்கள வந்து இப்படி வந்து துன்புறுத்துறாங்க. அது போல் பார்த்தீங்கன்னா 2013 பார்த்தீங்கன்னா ஜோசப் காலனின்னு ஒரு இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் இருக்குது. அந்த லாகூரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவாலயங்கள் மற்றும் வீடுகள் பார்த்தீங்கன்னா தேக்கிரி ஆக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் 2014 ராதாகிருஷ்ணன் கரூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து தம்பதியினர் அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021 இது வந்து இத்தனை நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த நாட்டுக்குள்ளே பண்ணாங்க. 2021 ஸ்ரீலங்கா சேர்ந்த ஒரு பிரஜை ஒருத்தர் அவரையும் பார்த்தீங்கன்னா இதே போன்று தான் பார்த்தீங்கன்னா உயிரோடு எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இது போன்ற சம்பவம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து நடந்துகிட்ருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து இந்த மாதிரி வந்து மனித உரிமை மேலே நடந்துகிட்ருக்கு அப்படின்ற அளவுக்கு இவங்க சொல்கிறாங்க. இவங்க அவங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து எப்படி குணப்படுத்துகிறாங்கன்றது இது போன்ற தகவல் வச்சு பார்த்தாலே தெரியுது. இவங்க வந்து பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துன்புறுத்தல் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. இது போல் பார்த்தீங்கன்னா ஐநா சபை வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து கண்டிச்சிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஆதரவு தரீங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐநா சபை சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பாகிஸ்தான் வந்து உலக அளவில் பயங்கரவாதிகளுக்கு வந்து ஆதரவு அளிப்பதாக வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து இது போன்ற வந்து செயல்கள் வந்து தொடர்ந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை எச்சரிச்சிருக்காங்க. சரி நண்பர்களே, பாகிஸ்தான் செய்த இது போன்ற மனித உரிமை மீறல்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கருத்தெல்லாம் தெரிவிங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவாலயத்துலேயும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிரியார் இது போன்ற ஆளுகளை வந்து இவங்க ஈவு இறக்கமின்றி அவங்க வந்து கொள்கிறாங்க அப்படின்றத பற்றி உங்கள் கருத்தெல்லாம் தெரிவிங்க. சரி நண்பர்களே, இத்துடன் இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.